யாருமே பார்க்கல. நான் என்ன சொல்லுவேன், அவர் தண்ணி அடிச்சனால் கெட்டவர். நீங்க என்ன செய்றீங்க, நாங்கள் யாரும் தண்ணி அடிச்சு பார்த்ததில்லை, நல்லவர் ஏத்துக்கிறோமா? ஏத்துக்கிற மாட்டேங்க. ஒரு செயல் அந்த தப்ப யாராவது ஒருத்தர் தான் பார்ப்பாங்க, யாருக்கு படுதோ அவங்க தான் விமர்சிப்பாங்க காரணத்தோட. இது ஹதீஸ் உசூலுக்கு மட்டும் இல்ல, ஹதீஸ் உசூல் தான் உலகத்தில் உள்ள எல்லா கோர்ட்டுகள்லையும் இதான் லாஜிக். ஒரு குற்றத்தை நிரூபிக்கிறா இருந்தாலும் எல்லாத்துக்குமே லாஜிக் என்ன, ஒருத்தர் பார்க்கலங்கிறதுனால ஒரு கொலை செஞ்சுட்டான்னு என்னை போட்டு வச்சுட்டாங்க. ஒரு 100 பேர் நாங்க ஒரு கொலை செஞ்சு பார்க்கலங்கிறான். அட கொலை கிறுக்கு போல இந்த 2 பேர் பார்த்தாங்களாடான்னு கேட்பானா இல்லையா? 100 பேர் எனக்காக சாட்சி சொல்றான், இவர் கொலை செஞ்சு நாங்கள் பார்க்கவே இல்லை, நீ பாக்காட்டி என்ன 2 பேர் பார்த்திருக்கான்ல, பிடிச்சி உள்ள போடுறானா இல்லையா? அப்ப குறைக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா குறை காரணத்தோட இருக்கணும், கூட்டாம்புல இருக்கக்கூடாது. ஆள் சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது. நினைவாற்றல் கம்மி, ஒரு பர்டிகுலர் காரணம். அலி பேர்ல நிறைய விட்டு சொல்லுவாரு, பர்டிகுலரான ஒரு காரணம். அப்படி ஒரு குறை உள்ள நேரத்தில் அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டோம் இந்த பாராட்டி இருக்கிறாங்கன்னா இது ரூலே கிடையாது. அப்ப குறை காரணத்தோடு சொல்லப்படுற ஒரு குறை இருக்கிறதுனால இரண்டாவது விஷயமாக ஆகிவிடுகிறது. அதே ஹதீஸ்ல பாருங்க, அந்த ஹதீஸ் ஜக்காத் பாருங்க எவ்வளவு பெரிய மசாலா இது. வருஷா வருஷம் திரும்பி திரும்பி கொடுக்கணுங்கிறதுல எவ்வளவு பெரிய நிலைப்பாடே மாறுகிறது. பாரதூரமான ஒரு விஷயம். அதுக்கு எடுத்து வைக்கிற ஹதீஸுடைய மேட்டர்ல அந்த வாசகத்துல அந்த கருத்து வரமாட்டேங்குது, அதை சொல்ல முடியல இதுவரைக்கும். அந்த ஹதீஸா சரியா இருக்கான்னு பாத்தீங்கன்னா 2 குறையாயிருச்சா. இப்னு ஹஜர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவரு இன்னொரு 3வது குறை ஒண்ணு இருக்குது, அது நிறைய பேர் கவனிக்காத ஒரு குறை. அவர் சொல்றாரு, கஃபியான நிறைய பேர் கண்டுகொள்ளாத ஒரு குறை ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறார். இப்னு ஹஜர் தல்ஹீஸ்ல சொல்றாரு, 274 அவர் சொல்றாரு, 2வது வால்யூம்ல 174 பக்கத்துல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதாவது இதுல ஜரீர் இருக்கார்ல, ஜரீர் யார்கிட்ட அறிவிக்கிறார் சொன்ன, அபு இஸ்ஹாக். அதான ஜரீர், அபு இஸ்ஹாக், ஆசிம், அலி, இப்படித்தான் ரூட் போகுது. ஜரீர் சொல்றாரு, அபு இஸ்ஹாக் சொன்னதா சொல்றாரு, அபு இஸ்ஹாக் ஆசிம் சொன்னதா சொல்றாரு, ஆசிம் அலி சொன்னதா சொல்றாரு. இப்படித்தானே போகுது. இவர் சொல்றாரு, இப்னு ஹஜர் இப்னுல் மவாக்குடைய சொல்ல எடுத்து சொல்றாரு, வனப்பக இப்னுல் மவாக் அலா இல்லத்தின் ஹஃபியத்தின் ஃபீஹி, இதுல உள்ள மறைவான ஒரு குறைபாட்டை அவர் சுட்டிக்காட்டி உணர்த்தி இருக்கிறார் என்று அக்செப்ட் பண்றாரு. அது என்ன குறைபாடு என்றால், அன்ன ஜரீர் இப்னு ஹாசிமின் லம் யஸ்மஉஹு மின் அபி இஸ்ஹாக், இந்த செய்திய அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து ஜரீர் கேட்கல. ஜரீர் அபு இஸ்ஹாக் கிட்ட அறிவிக்கிறார்ல, அறிவிச்சார்னா இந்த ஹதீஸ் அவர்கிட்ட கேட்டிருக்கணும், கேட்கல அப்படிங்கிறாரு. யார் சொல்றாரு? ஒரு அறிஞர் சொல்றாரு. 3வது குறை, அதாவது சுஃபியானு, ஷரீக்கு, ஜக்கரியாவெல்லாம் கேட்டு சொல்றாங்க. இவர்கிட்ட 3வது குறை என்ன வருதுன்னா, அந்த ஜரீருங்கிறவர் ஷாதுங்கிற ஒரு வகை வந்துருது. 3வது என்ன வருதுன்னு கேட்டா, முன்கத்தின்னா அறிவிப்பாளர் தொடர்பு அருந்து போனது. அருந்து போனதா என்ன, இவர் சொன்னதா நான் அறிவிக்கிறேன், நான் அவர்கிட்ட கேட்கல, இடையில யாரோ விட்டுருக்காங்க. இவர் சொன்னது நான் அறிவிச்சு இவர்கிட்ட நான் கேட்கலன்னு சொன்னா இடையில யாரோ ஒரு ஆளு சொல்லியிருக்கணும், அதான அர்த்தம். அப்ப அறிவிப்பாளர் தொடர்பு அருந்து போயிடுச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, காரணத்தோட சொல்றாரு, இந்த ஜரீர் அவங்க காட்டின அவங்க பேப்பர்ல அதான் வருது, அவங்க தந்த பேப்பர்ல ஜரீர் சொல்றாரு, அபு இஸ்ஹாக் சொல்றாரு, ஆசிம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன வருது, கேட்கல. கேட்கலன்னு நம்ம ஏத்துக்க முடியுமா? ஆதாரம் வேணும்ல. கேட்கலன்னு அவர் சொன்னார், கேட்ட ஒருத்தர் இவர்கிட்ட இவர் அறிவிக்கிறாரு, இவரு இடையில ஒரு ஆள் புந்து கேட்கலன்னா, கேட்கலங்கிறதுக்கு ரீசன் வேணும்ல, அது வேணும், ரீசன் கண்டிப்பா வேணும். ரீசனையும் அவர் சொல்லுகிறார். எந்த ரீசனை சொல்றாரு தெரியுமா? இந்த அவர் சொல்றாரு, லம் யஸ்மௌஹு மின் அபி இஸ்ஹாக் சொல்லிட்டு ஃபக்கத் ரவாஹு ஹுஃபாலு அஸ்ஹாபி இப்னு வஹ்பின், இப்னு வஹ்ப் இருக்கார அவருடைய மாணவர்கள்ல சகாக்கள்ல ஹுஃபால்கள் இருக்காங்களா இல்லையா, உயர்தரத்தில் உள்ளவர்கள், அவங்களெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அது யாருன்னு கேட்டா, சஹ்னூன், ஹர்மலா, யூனுஸ், பஹர் இப்னு நஸ்ர், இன்னும் பலர் அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி அறிவித்திருக்கிறார்கள் என்று கேட்டா, அன் ஜரீர் இப்னு ஹாசிம், ஜரீர் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அவர் ஒரு ஹாரிஸ் இப்னு நப்ஹான், ஹாரிஸ் இப்னு நப்ஹான் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அனில் ஹசன் இப்னு உமாரா அன் அபி இஸ்ஹாக். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த இப்னு வஹ்ப் தானே ஜரீர் இருந்து கேட்டவர்,
ஜரீருடைய மாணவர் யார்? இப்னு வஹப். முதல்ல சொல்லியிருக்கிறேன். இந்த இப்னு வஹப்புடைய நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த இப்னு வஹப் வழியாக இந்த செய்தி அறிவிக்கும் பொழுதெல்லாம் ஜரீருக்கும் அபு இசாக்கும் இடையில ஒரு ஆள் விடுறாங்க, ஒரு ஆள் சேர்க்கிறாங்க. ஜரீரே அபு இசா கிட்ட கேட்டா ஜரீர் அபு இசாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஜரீருக்கும் அபு இசாக்கும் இடையில என்ன செய்யறாங்க? ஒரு ஆளை நுழைச்சு சொல்றாங்க. யார்? இவங்க எல்லாம் வந்து ஹுஃபால்கள், முக்கியமான நல்ல ஆளுங்க. இவங்க என்ன செய்யறாங்க? நேரடியா அவர் கேட்காதனாலதான் இவருக்கு அவருக்கு இடையில என்ன இருக்குது? ஒரு ஆள் விடுபட்டு இருக்கிறாருங்கிற ஒரு பாயிண்ட வச்சு இந்த ஆள் ஹசன் இப்னு உமார் ஆண்டு இடையில ஒருத்தர் இருக்காரு, அவர் பலவீனமான ஆளு, அவர் விட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹாஃபில் இப்னு ஹஜர் வந்து இந்த மேட்டரை எடுத்து காட்டுறாரு. இது நான் முழுசா விளக்கல, இதுல நிறைய விஷயங்கள் இன்னும் கூடுதலா விளக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் எனக்குரிய நேரம் முடிஞ்ச காரணத்தினால இதை தொடர்றேன். அதனால இந்த ஹதீஸ் போக்கு இது ஹதீஸே கிடையாது, இதை வந்து ஆதாரமா கொள்ளவே முடியாது, இதை வச்சு எந்த ஒரு ஹுக்கும் எடுக்க முடியாது என்பதுதான் சரியான நிலைங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடைவேளைக்கு பிறகு இன்றைய தினத்தின் இறுதி அமர்வு, விவாத நாளின் இறுதி அமர்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முதல் சுற்றாக எதிர்த்தரப்பு அணியினர் சில செய்திகளை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இதுல நாம் இந்த செய்திகளை ஹதீஸை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது நல்லா உங்களது நினைவுக்காக கொண்டு வருகிறேன். முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலும் தாரகுத்னியிலும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை எடுத்து வச்சு இமாம் அல்பானி அவர்கள் இது பலவீனமானது என்ற செய்தியெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று தமது வாதத்தின் கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது சொன்னார். நான் முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் இருக்கக்கூடிய ஹதீஸவா எடுத்து வச்சேன், தாரகுத்னியில் இருக்கக்கூடிய ஹதீஸவா எடுத்து வச்சேன். அடுத்த அன்புக்குரியவர்களே, அபூதாவுதில் இருக்கக்கூடிய ஹதீஸை நான் எடுத்து வச்சேன். அதை பற்றி பேசணுமே தவிர முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, தாரகுத்னியில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, இதை வந்து அல்பானி பலவீனம் என்று சொல்கிறார், அதனால இது பலவீனம் சொல்றார். நான் கேட்கிறேன், அல்பானி பலவீனம் என்று சொன்னத காரணத்தினால நீங்க ஏத்துக்கிறீங்களா? காரண காரியத்தோட சொல்வதாக நீங்க சொல்றீங்க. அல்பானி காரண காரியத்தோட சொன்னதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லவே. ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், காரண காரியத்தோடு நீங்க சொன்னா இந்த காரணம் சரி. என்ன காரணத்தை வைத்தார்கள்? அல்பானி சொல்லிவிட்டால் எது வேண்டாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிலரை சாடி கடந்த காலத்தில் நீங்க எழுதியிருக்கிறீங்க. நாம அந்த ஹதீஸ், அந்த முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றியோ தாரகுத்னியில வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றியோ நாம இங்க எடுத்து வச்சு பேசல. எதை எடுத்து வச்சு பேசுறோம் அப்படின்னு கேட்டா, அபூதாவுதுல வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பற்றி தான் இப்பொழுது சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காப்பியை தாருங்கள் என்று கேட்டீர்கள், காப்பியும் உங்க கையில கொடுத்துட்டேன். அப்ப அபூதாவுதுல வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காப்பியின் மூலமாக நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்படி தெளிவாக புரிந்து கொண்டதற்கு பிறகும் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும் என்பதற்காக முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா, தாரகுத்னி என்ற தேவையில்லாத கிதாபுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதில் பலவீனமான செய்திகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதை பத்தி பேசல, அது வேண்டாம். அடுத்து ஆசிமை பற்றி நாம சர்ச்சையும் முடிவுக்கு வருவதற்கு முன்பே ஜரீரை பற்றிய ஒரு சப்ஜெக்டை தொட்டு விட்டாங்க. நாம இருந்தாலும் இதை முடிக்காம அதை நாம இன்ஷா அல்லாஹ் தொட போறதில்லை. எதை? ஆசிமை பற்றிய செய்தியை முடிவுக்கு கொண்டு வராமல் அவரை பற்றிய நிலைப்பாடுல டிக்ளர் என்ன, அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை முடிவு செய்ததற்கு பிறகுதான் நாம அடுத்த கட்டமாக இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லக்கூடிய ஜரீரை பற்றி நம்ம கையில் எடுத்துக்கிறோம். நீங்க ஜரீரை பற்றி எடுத்து வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தெளிவான பதில் நம் கைவசம் இருக்கிறது. அதாவது என்னுடைய சொந்த சரக்கும் அல்ல, கிதாபில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய அறிவிப்பாளர்களை ஆய்வு செய்வதில் உயர்வாக இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களின் கருத்தை நான் அதற்கு உங்களுக்கு விளக்கமாக தரவிருக்கிறேன். ஜரீரை பற்றிய தகவலை நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். ஆசிமை பற்றிய நிலைப்பாட்டில் ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ஆசிமை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அவர் நல்லவரா கெட்டவரா? ஒரு கட்டத்தில் நல்லவர் என்று சொல்றீங்க, ஒரு கட்டத்தில் கெட்டவர் என்று சொல்றீங்க.
அவரை பத்தி பல குறைபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரதியுல் ஹிஃப்த் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபாஹிஷுல் ஹதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்னு ஹிப்பான் அவரை பற்றி ரொம்ப குறை சொல்லி இருக்கிறாரு, அவர் குறை சொல்லி இருக்கிறாரு. இப்படி ரொம்ப அதிகமான அளவுக்கு பலராலும் குறை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆசிம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை எடுத்துக்கொண்டு நீங்க வாதத்தில் வைப்பதாக நம்மளை குற்றம் சாட்டுகிறீர்களே, இது நீங்க அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை உண்மையிலேயே ஒத்துக்கொண்டீர்களா? ஒத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னா அடுத்து கேள்வி வைப்போம். சரி இருப்புன்னு, அதாவது ஆசிமை பற்றி எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, இது சரிதான். அவர் அதாவது மன சக்தி குன்றியவர் தான், அவர் ஃபாஹிஷுல் ஹதா தவறு இழைக்கக்கூடியவர் தான், இப்னு ஹிப்பான் அவரை பற்றி சொல்லும் பொழுது விடப்பட வேண்டியவர் எல்லாம் சொல்லி இருக்கிறாரு என்ற இந்த விமர்சனத்துல நீங்க உறுதியாக இருக்கின்றீர்களா? அதுல